Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எப்படி விசுவாசத்திலே கர்த்தர் நமக்காக செய்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசம் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் போய் அதை என்னுடையது என்று சொல்லி உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்வது தான் விசுவாசம். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து வைத்துட்டார். எல்லாவற்றையும் செய்து வைத்து அவர்ல போய் சொல்றாரு, இந்த தேசம் ஒண்ணு எடுத்துக்கோன்னு சொன்னா போய் பார்த்துட்டாங்க, ராட்சதர் இருக்காங்க, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு கதை பேசிட்டு அப்படியே 40 வருஷம் வனாந்தரத்திலே சுத்தி இருந்து அழிஞ்சு அந்த சந்ததியே அழிந்து போனது. எந்த மக்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினாரோ, அவனுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாரோ, அவளுக்காக எவ்வளவு அற்புதங்கள் செய்தாரோ, அந்த சந்ததி அவ்வளவு கர்த்தர் அவர்களுக்கு செஞ்சும் கூட பாலும் தேனும் ஓடுற தேசத்துல நுழைய முடியாமல் அவர்கள் அங்கே மாண்டு போனார்கள். ஒரு சந்ததியை மாண்டு போனது என்று அங்க வாசிக்கிறோம். அதை பார்க்கும்போது என்ன தெரிகிறது? கர்த்தர் எவ்வளவுதான் நமக்கு செய்தாலும் நம்முடைய பொறுப்பை நான் செய்யாவிட்டால் நாம் அதுக்குள்ளே நுழைய போகிறது கிடையாது. வலிய கூட்டு வலிய ஆசீர்வதிச்சு இவ்வளவு பெரிய விடுதலை அவர்களுக்கு தந்து சிவந்த சமுத்திரத்தை அவர்களுக்கு முன்னால பிளந்து எல்லாம் பண்ணியும் கடைசியில பாலும் தேனும் ஓடுற தேசத்தை சும்மா எட்டி பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க. உள்ள நுழைய முடியல, சுத்தி வர்றாங்க. 40 வருஷமா நுழைய முடியாம அங்கேயே மாண்டு போனார்கள். நான் சொல்லுகிறேன், இவ்வளவு பிரசங்கம் கேட்டும் இங்க கேட்டது ஒன்றையுமே பெற முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. யோசித்து பாருங்க கொஞ்சம். ஆகவே எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் சொல்றேன் பாருங்க, யாராவது சொல்லுவாங்க, ஆமா பிரசங்கம் பண்ணாரு, எனக்கு ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நிச்சயமா ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த ஒரு சிலர் கூட அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். அதனால தான் இப்படி சொல்றேன். நிச்சயமா ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படிம்பாங்க. உங்களுக்கு நடக்கலன்னா நான் என்ன பண்றது? எல்லாருக்கும் நடக்குதுன்னு வேதம் சொல்லுது. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் பலவந்தம் பண்ணியதை எடுத்துக்கொண்டால், நீங்கள் ஒரே தீர்மானமா இருந்து இது என்னுடையது, நான் இதை எடுத்துக்கொள்ள போறேன், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த போறதில்லை, தரித்திரத்தை களைந்து எரிய போகிறேன், இதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள போகிறேன், இப்படித்தான் நான் வாழ போகிறேன், நீங்க தீர்மானிச்சுட்டா நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு நடக்காததுக்கு என்ன குற்றம் சொல்ல வேணாம், வேதத்தை குற்றம் சொல்ல வேணாம், கர்த்தரை குற்றம் சொல்ல வேணாம். நடக்கலன்னா ஏன் நடக்கலன்னு நம்ம பார்க்க, நம்ம ஒளிய கர்த்தரை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆகவே தான் அதை போதிக்கிறேன். விசுவாசத்துல எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். அது குறித்து இன்னும் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். விசுவாசம் ஒரு செயல். எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசம் ஒரு செயல். விசுவாசம்ங்கிறது உள்ளத்துல எதையோ நம்புறது கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் நிறைய காரியங்களை நம்புகிற உலகம். இந்த நம்புகிற உலகம் நம்புறதோடு நிறுத்திடுறதுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் அப்படி இருக்குது. வெறும் மதம் நம்புகிறதுன்னா சில கொள்கைகளை நம்புகிறது, அதை நம்புறேன், இதை நம்புறேன், அதை நம்புறேன்ட்டு இப்படியே இருக்கிற வேண்டியது. அந்த நம்புகிறது ஒரு செயல் வடிவத்தில் வருகிறது கிடையாது. கடவுள் ஒருவர் இருக்கிறார்னு பிசாசு நம்புகிறானாம். இருக்கீங்களா? அவன் நம்பி என்ன பண்ணான்? ஒண்ணும் பண்ணல, அவன் நம்புறான். வேதம் சொல்லுது, நீ மட்டும் தான் நம்புற, பிசாசும் நம்புகிறான். அப்ப பிசாசும் ஒரு கிட்டத்தட்ட பிலீவர் மாதிரி தான். அவனும் நம்புகிறான், ஆனால் அதை செயல்படுத்துகிறது கிடையாது. பாருங்க, செயல்படுத்துகிறது கிடையாது. அதனால்தான் அவன் நம்புறான், விசுவாசிக்கிறான்றது, கடவுள் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறான். அது எந்த மாற்றத்தை அவனுக்குள்ள கொண்டு வரல, ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ள கொண்டு வருவது கிடையாது. அவன் மாற்றப்படுகிறது கிடையாது. நான் சொல்லுகிறேன், நம்பி பிரயோஜனம் இல்லை, செயல்படுத்தினால்தான் வாழ்க்கை மாறும். நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்பிக்கலாம். இன்னைக்கு ஒண்ணும் நடக்க போறது, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட போறது இல்லை. ஆமா, எங்க கோயில்ல நாங்க செழிப்பா நம்புகிறோம். ஒருத்தர் சொல்ற, எங்க கோயில்ல நாங்க கை தட்டுறதை நம்புறோம். தட்டிங்க. நம்பி ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை, செயல்படுத்த வேண்டும். நான் அதை நம்புறேன், இதை நம்புறேன். நீங்க அதை நம்புறீங்களா? நீங்க இதை ஒருத்தர் கேட்டாராம், ஒருத்தனை 7 வானம் இருக்குது, நீங்க நம்புறீங்களான்னு. கொஞ்சம் சொன்னா, ஒரு வானம் அங்க போய் சேர்ந்தா போதும், 7 வானம் எனக்கு எதுக்கு? நிறைய காரியங்களை நம்புகிறார்கள், ஆனால் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தும் போது மட்டும்தான் வாழ்க்கை மாறுகிறது என்பதை எடுத்து சொல்லிக் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆகவே தான் இதை சொல்லுகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷத்தை இருப்பாங்க, ஆரம்பிப்போம். மத்திய 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்துவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். எதுக்கு இதை வாசித்தேன் என்று சொன்னால், விசுவாசம் ஒரு செயல் என்பதை எடுத்து காண்பிக்கும்படியாக இதை வாசித்தேன். அற்புதமான ஒரு வாசனம். ரொம்ப வேற ஒரு மேட்டரை பற்றி இங்க பேசிக் கொண்டிருக்கிறார் இயேசு. அவர் சொல்லுகிறார், நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் செய்யாமல் விட்டு விட்டீர்கள். அதான் சொல்றாரு, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும்
விடாதிருக்க வேணும். என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், நாம் எல்லாம் நீதியை நம்புறோம், நீதி நியாயம் செய்ய வேண்டும் என்று நம்புகிறோம். ஆனால் அது வெறும் நம்பிக்கை அளவில் நிற்கிறதல்ல, செயல் அளவிலே அது வர வேண்டும். நாட்டில் நீதிக்குன்னு நியாயத்துக்குன்னு ரூலு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அதை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தும் போதுதான் அந்த நீதி நியாயமும் மக்களுக்கு கிடைக்கிறது. இரக்கம் என்பது ஒரு செயல், வெறும் மனசுல இரக்கம் வைக்கிறது இல்லை, ஒரு செயல். அதை வெளிப்படுத்துகிறோம். நீதியும் இரக்கத்தையும் செயல் இல்லாமல் வெளிப்படுத்த முடியாது. அதோட விசுவாசத்தையும் சேர்த்திருக்காரு பாருங்க. நீதி, இரக்கம், விசுவாசம், இவைகளை விட்டு விட்டீர்கள், இதை செய்யாமல் விட்டு விட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, இவைகளையும் செய்ய வேண்டும். அப்ப விசுவாசத்தை என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். நீதியை செய்ய வேண்டும், இரக்கத்தை செய்ய வேண்டும். சும்மா பேசக்கூடாது, நீதியை சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. நாம என்ன அரசியல்வாதிகளா பேசுறதுக்கு? இல்ல, செய்யணும். நீதியை வெறும் பேசக்கூடாது, இரக்கத்தை வெறும் பேச்சோடு நிறுத்திக்க கூடாது. அதே போல விசுவாசத்தையும் வெறும் பேச்சோடு நிறுத்திக்க கூடாது, செயல் வடிவிலே கொண்டு வர வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இல்லைனா பிரயோஜனம் இல்லை என்று இயேசு இங்கே திட்டவட்டமா சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தை செயலிலே வெளிப்படுத்தவில்லை என்றால், எவ்வளவு பெரிய காரியங்களை நாம் நம்பி விசுவாசித்து எவ்வளவு பெரிய போதனைகளை கேட்டு இயேசுவை இங்க நின்று போதிச்சு அதை கேட்டாலும் கூட விசுவாசத்தை செயல்ல கொண்டு வரவில்லை என்றால் அங்கே வாழ்க்கை மாறாது. இயேசு தாம் வளர்ந்து அந்த ஊருக்கே சென்றாராம், நாசரேத்துக்கே சென்று அங்கே அநேக அற்புதங்களை அவர் செய்ய முடியாமல் போயிற்று. ஏனென்றால் ஒரு சில அற்புதங்களை தான் செஞ்சாராம் அவர். ஏன்? மற்ற இடங்கள்லாம் இயேசுவை தாராளமா ஏற்றுக்கொண்டார்கள், மற்ற இடங்கள்லாம் அற்புதங்களை தாராளமா அனுபவித்தார்கள், அவரிடத்துல வந்தவர்கள் எல்லாம் சொஸ்தமானார்கள் எழுதியிருக்கு. இப்படியெல்லாம் நடந்தது. அவர் சொந்த ஊர்ல இவர் எப்படி பாக்குறாங்க? இவர் யாரு? இந்த தச்சனுடைய மகன், எனக்கு தெரியாதா? அவங்க அம்மாவை தெரியாதா? அப்பாவை தெரியாதா? இவர் யாருன்னு தெரியாதா? இங்க ஓடிட்டு இருந்த பையன் தானே, அப்படிதான் பாக்குறாங்க. அவரை செயல்படுத்தவில்லை விசுவாசத்தை அவர்கள். மற்ற இடங்கள்லாம் போனா அந்த வியாதியஸ்தர் எல்லாம் வருகிறார்கள், எழுந்து நடனா அவன் பாட்டு படுக்கை எடுத்துட்டு நடக்கிறான், கையை நீட்டுனா அவன் நீட்டுறான், கண் திறக்கப்படனா திறக்கப்படுது, காது கேட்கணும்னா கேட்குது. இப்படி அவர்கள் செயல்படுத்துகிறார்கள், என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறார்கள். ஆனால் அவருடைய ஊர்ல தான் பிரச்சனை, விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு ஆள் இல்ல. ஆகவேதான் அங்கே அநேகர் அங்கே அற்புதங்களை பெற முடியாமல் போயிற்று என்பதை வாசிக்கிறோம். நம்புகிறது என்பது ஸ்டார்டிங் பாயிண்ட். we must start by believing. நம்புகிறது தான் ஆரம்பிக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்ப வசனத்தை கேட்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். இங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சபைக்கு எதுக்கு வர்றோம்? வசனத்தை கேட்கும்படியாய். கேட்கும் போது என்ன ஆகிறது? விசுவாசம் உள்ளே உண்டாகிறது, உள்ளத்திலே காரியங்களை நம்ப ஆரம்பிக்கிறோம். நம்ப ஆரம்பித்துட்டு பிறகு அதை செயல்படுத்த வேண்டும். ஆகவே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் உள்ளத்தில் நம்புகிறது. செயல்படுத்துகிறது என்கிறது அதனுடைய முடிவா இருக்க வேண்டும். இல்லை என்றால் விசுவாசம் கம்ப்ளீட் ஆகாது, பூரணமா இருக்காது. இதைத்தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், செயல் இல்லாமல் விசுவாசம் பூரணமாக போகிறது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். கேட்கிறது மட்டுமல்ல, செய்கிறவர்களா இருக்க வேண்டும்.